சார், நல்ல ஒரு விஷயம் கேட்டுங்க. ஒருத்தன் ஒரு இடத்த தரமட்டமாகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டானா, ஏதாச்சும் குண்டு குண்டு வச்சு முடிச்சு விட்டணும்னு நினச்சான்னா, அவன் மோட்டிவ் உண்மையிலேயே பிளாஸ்ட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி சொல்ல மாட்டான். இந்த இடத்துல தான் நான் குண்டு வச்சுருக்கேன், வெடிக்கும் அப்படின்னு ஏன்னா வெடிக்கிறதுக்காக தான் வச்சுருக்கேன், வச்சுப்படி வேணா சொல்லுவானா? ஆனால் எவனாச்சும் ஒருத்தன் பீதியை மட்டும் கலப்பணும் அப்படின்னு நினச்சான்னு வைங்கள, அவன் இங்கே பாரு 15 இடத்துல பாம்பு வச்சுருக்கேன், முடிஞ்ச அதை இடத்தோட அட்ரஸோடு சேர்த்து போயிட்டு முடிஞ்சால் காப்பாற்றுங்க. இப்போ சேப்பாக்கில் ஒரு வெடிகுண்டு மிரட்டல் வந்திருக்கு. இந்த நேரத்தில் ஏன் அதை இவ்வளவு சிவியராக எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, இப்போ நாடு இருக்கிற சூழ்நிலை அப்படி. ஏன்னா நம்ம எந்த நேரத்தில் எங்கே எது நடக்கும்னு தெரியாது. எவனாச்சும் ஒருத்தன் ஏதாச்சும் ஒன்றும் இல்லை, தெரியாதனமா சிலிண்டர் வெடித்தாலும் தீவிரவாதிகள் சதின்ற லெவலில் தான் நமக்கு நினைக்க தோணுது இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு. அதனால் சும்மா இருக்க முடியாமல் ஒருத்தன் சேப்பாக்கில் குண்டு வச்சுருக்கேன், ஏற்கனவே ஒரு தடவை இந்த மாதிரி குண்டு வச்சுருக்கேன், மேட்ச் ஈச்சு நடத்துனீங்கன்னா மொத்தமாக எல்லாரையும் தூக்கிடுவேன் அப்படின்ற லெவலுக்கு தான் பேசினாங்க. அதனால் மேட்சையே மாற்றி வச்சாங்கன்னு வைங்க. இப்போ மறுபடியும் ஒரு மிரட்டல், சுற்றி எல்லாரையும் சுத்தலில் விட்டாங்க. உண்மையிலே நம்ம ஆள், ஏன்னா சேப்பாக்கம் கிரவுண்டு எங்கே கிரவுண்டில் வச்சுருக்கேன்னு தான் சொல்லியிருக்கானே தவிர எந்த இடத்துலன்றது அவன் சொல்லலை. கிரவுண்டு முடிஞ்சால் கண்டுபிடிச்சிக்க, ஏதோ ட்ரெஷர் ஹண்ட் மாதிரி நினச்சிட்டாங்க. அதை தேடி நாள் முழுக்க அலைஞ்சி பீதியாகி பயங்கர டயர்டாகி இந்த மாதிரி நேரத்தில் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, யாரை பார்த்தாலும் சந்தேகப்படுத்தணும். உண்மையிலேயே அந்த ஏரியாவை சுற்றி யார் ஏற்கனவே இருக்கிற கேஸுகள் அந்த இதெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகளை நமக்கு இவங்க கிளப்பி விடுவாங்க. அதாவது நமக்கும் ஏற்கனவே போலீஸுக்கும் ஆகாது. அது ஆகாதுன்னா என்ன, சும்மா போகிறவனை நோண்டி விட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்துவிட்டு சரி போய் தொலை அப்படின்னு சொல்லி, சார் இது எல்லாமே அவங்க பண்ணுறது. சில நேரத்தில் அவங்களும் பதட்டம் பயம் இது எல்லாமே இருக்கும். இப்போ இந்த மாதிரி நிறைய மிரட்டல்கள் சும்மா டைம் பாஸுக்கு பண்ணுறவெல்லாம் இருப்பான். இப்போ அவங்களுக்கு தான் வரேன். உண்மையாக கொண்டு வைக்கிறவன் நான் முதலே சொல்லிட்டேன், அவன் பேச மாட்டேன். வெடிக்கட்டும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன், வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன், வெடித்ததுக்கு அப்புறம் தான் நான் தான் வச்சேன் அப்படின்னு கை தூக்குவாங்க. ஆனால் அந்த டைம் பாஸுக்கு பண்ணுறது, பாப்புலாரிட்டிக்கு பண்ணுறது, சும்மா அலர்ட்டாக இருக்காங்களான்னு செக் பண்ணி பார்க்கறதுக்காக ஏன்னா இதெல்லாம் வரும். இந்த மாதிரியெல்லாம் தயவு செய்து யாராச்சும் ஐடியா வச்சுருந்தீங்கன்னா இப்பயே திருந்திட்டு, அது உனக்கு ரொம்ப ஏன்னா மொத்தமாக செம்ம காலில் இருக்காங்க, பிடிச்சாங்கன்னு வைக்கிட்டு அல்ல பிடிக்க முடியாதபடி பண்ணும். மாட்டிக்கிட்டதுக்கப்புறம் ஐயோ சின்ன பையன், ஐயோ தெரியாமல் பண்ணிட்டான், அவன் விவரம் தெரியாதவன், இந்த மாதிரியெல்லாம் பேசி அதுக்கப்புறம் எங்கேயும் ஸ்கூல் படிக்கிறான், காலேஜ் படிக்கிறான், வாழ்க்கை வீணாக போயிடும். இந்த பேச்சுக்கே கிடையாது. ஒருத்தனோட அல்ப சந்தோஷத்துக்காக அத்தனை பேரையும் புரட்டி போட்டு சாவடிப்பாங்க, அடிக்கிறாங்க. அதுதான் உண்மையும் கூட. அதுதான் கொஞ்சம் எரிச்சலாகவும் வருது. இந்த மாதிரி நிறைய பேர் இப்போ கிளம்புவாங்க திடீர்னு. சும்மா இந்த ஸ்கூலுக்கெல்லாம் சொல்லுவாங்க லீவ் வர்றதுக்காக சின்ன பசங்க பாம்பு வச்சுருக்கோம். அது இந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு. எக்ஸாமு கேன்சல் பண்ணுறதுக்காக கூட எவ்வளவோ இந்த மாதிரியெல்லாம் பேசியிருக்காங்கன்னு வைங்கள. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் வேலைகள் இந்த நேரத்தில் தயவு செய்து யாரும் பண்ணாதீங்க. பிடிச்சாங்கன்னா அப்புறம் கோவத்தில், அதாவது உனக்கு கேஸு வேறு, அலைஞ்சவன் அத்தனை பேர் ஆள் ஒரு அரை நாளும் அரையணும் அப்படின்ற ஒரு வெறியோடு உட்காந்துருப்பாங்க. பாதிக்கப்படுறவங்க ஏகப்பட்ட பேர். இந்த மாதிரி சும்மா கிளப்பி விடுறவங்க யாராச்சும் ஜாலியாக செய்யலான்னு நினச்சிருந்தா தயவு செய்து அந்த நினப்பை பாம் வச்சு நீங்கள் வெடிக்க வச்சுருங்க. அந்த மாதிரி ஒரு நினப்பே வரக்கூடாது. நிறைய வேலைகள் இருக்குது. சரியா?